சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உலகெங்கும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் 3 சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை அலசும் ஒரு விறுவிறுப்பான தொகுப்பு இதோ. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தின் பின்னணியில் பரவிய ஒரு முக்கிய ஏவுகணை தாக்குதல் வதந்தியும் அதன் பின்னால் உள்ள கசப்பான உண்மையும் புவி வெப்பமயமாதலால் அண்டார்டிகாவில் பிரான்ஸ் நாட்டின் பரப்பளவிற்கு நிகரான பனிப்பகுதி திடீரென மறைந்து பல்லாயிரக்கணக்கான பெண்கோவின் குஞ்சுகள் பலியான அதிர்ச்சி தரும் சுற்றுச்சூழல் பேரழிவும் மற்றொரு புறம் வட அமெரிக்காவில் கோலாகலமாக தொடங்கி உலகையே கால்பந்து ஜூரத்தில் ஆழ்த்தியிருக்கும் 2026 பீபா உலக கோப்பை தொடரின் விறுவிறுப்பான சாதனைகளும் என அரசியல், சுற்றுச்சூழல், விளையாட்டு என பல கோணங்களில் இந்த வாரத்தின் உலகளாவிய ஹாட் நியூஸ்களின் தொகுப்பை இப்போது விரிவாக காண்போம். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல்களால் கார்முஸ் ஜலசந்தி மற்றும் ஓமன் வளைகுடா பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்திய மாலுமிகளை கொண்டு லியாக்கி பிரீடம் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக இன்று வெளியான செய்திகளை இந்திய வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் சில ஊடக அறிக்கைகளின்படி ஓமன் வளைகுடாவில் இந்திய மாலுமிகளால் இயக்கப்பட்டு லியாக்கி பிரீடம் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் 3 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்றும் செய்திகள் பரவின. இதனால் மாலுமிகளின் குடும்பத்தினரிடையே பெரும் பரபரப்பும் அச்சமும் ஏற்பட்டது. இந்த செய்தி பரவிய உடனேயே களமிறங்கிய இந்திய வெளியுறவு அமைச்சகம் கப்பல் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு உண்மை நிலவரத்தை கண்டறிந்தது. லியாக்கி பிரீடம் கப்பலின் மாஸ்டருடன் நாங்கள் நேரடியாக பேசினோம். கப்பலில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் முற்றிலும் பாதுகாப்பாக உள்ளனர். கப்பல் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டதாக வெளியான தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ ஃபேக்ட் பக்கத்தில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் இதுபோன்ற தவறான ஆதாரமற்ற கூற்றுக்கள் மற்றும் பதிவுகளை நம்ப வேண்டாம், விழிப்புடன் இருங்கள் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லியாக்கி பிரீடம் கப்பல் குறித்த செய்தி வதந்தி என்றாலும் இதற்கு முன்னர் ஓமான் கடற்பகுதியில் நடந்த அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் போது இந்திய மாலுமிகள் உயிரிழந்தது உண்மை என்று அறிக்கை கூறுகிறது. ஓமான் கடற்பரப்பில் தடை செய்யப்பட்டு எண்ணெய் கப்பலான MD செட்டபெல்லோ மீது அமெரிக்க கடற்படை நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். பர்னாலா சுரேஷ், சிவானந்த் சௌராசியா மற்றும் ஆதித்யா சர்மா என அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த உயிரிழப்புகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து உயிரிழந்த மாலுமி ஆதித்யா சர்மாவின் தந்தை அமெரிக்காவின் நடவடிக்கையை கடுமையாக சாடியுள்ளார். மேலும் இந்த சம்பவத்திற்கு தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்ய புதுதில்லியில் உள்ள அமெரிக்காவின் உயர்மட்ட தூதரை இந்தியா நேரில் அழைத்து விளக்கம் கேட்டுள்ளது. ஏவுகணை தாக்குதல் வதந்தி அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளனர். அமெரிக்க தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தது உண்மை. இதற்கு இந்தியா அதிகாரப்பூர்வமாக கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. பூகோள வெப்பமயமாதல் என்பது இனி வரப்போகும் ஆபத்து அல்ல, அது தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிதர்சனம் என்பதை அண்டார்டிகாவில் நிகழ்ந்துள்ள சமீபத்திய விபரீதம் உலகிற்கு உணர்த்தியுள்ளது. பூமியின் தென்கோடியில் அமைந்துள்ள அண்டார்டிகா கண்டத்தின் மேற்கு கடற்கரையில் பிரான்ஸ் நாட்டின் ஒட்டுமொத்த பரப்பளவிற்கும் சமமான பிரமாண்டமான குளிர்கால கடல் பனி பகுதி திடீரென மாயமாகியுள்ளது. செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ள இந்த அதிர்ச்சி தகவல் உலகளாவிய கடல் மட்ட உயர்வு மற்றும் கடல் வாழ் உயிரினங்களின் அழிவு குறித்த பேரச்சத்தை உலக விஞ்ஞானிகளுக்கிடையே தோற்றுவித்துள்ளது. பொதுவாக அண்டார்டிகாவில் தற்போது குளிர்காலம் நிலவுகிறது. இக்காலகட்டத்தில் கண்டத்தை சுற்றியுள்ள கடல் பனி அதிவேகமாக விரிவடைந்து செப்டம்பர் மாதத்தில் தனது உச்சத்தை அடைய வேண்டும் என்பது இயற்கையின் விதி. ஆனால் அண்டார்டிக் தீபகற்பகத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பெல்லிங்கவுஷன் கடல் இம்முறை ஜூன் மாதத்திலும் பனியே இல்லாமல் முற்றிலும் வறண்டு காணப்படுகிறது. இயற்கையின் இந்த சுழற்சி மாற்றம் விஞ்ஞானிகளை உரைக்க வைத்துள்ளது. கடந்த வாரம் அண்டார்டிகா பகுதியில் வீசிய கடுமையான வெப்ப அலை இப்பகுதியின் காலநிலை வரலாற்றையே மாற்றி எழுதியுள்ளது. பகல் நேர வெப்பநிலை முன்னெப்போதும் இல்லாத அளவாக 15.4 பாகை செல்சியஸை எட்டியுள்ளது. இது இப்பகுதியின் சாதாரண சராசரி வெப்பநிலையை விட 20 பாகை செல்சியஸுக்கும் அதிகமாகும் என நிபுணர்கள் தீவிர கவலை வெளியிட்டுள்ளனர். இதேபோல் அண்டார்டிகா தீபகற்பகத்தின் வடகிழக்கு முனையில் அமைந்துள்ள அர்ஜென்டினாவின் எஸ்பெரன்சா ஆராய்ச்சி தளத்திலும் கடந்த ஜூன் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான கடுமையான வெப்பநிலை உயர்வு பதிவாகியுள்ளதாக அர்ஜென்டினாவின் தேசிய வானிலை சேவை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த சில தசாப்தங்களின் தரவுகளோடு ஒப்பிடும்போது தற்போதைய பனி இழப்பு வரலாற்று சாதனை அளவை தொட்டுள்ளது. நீண்டகால சராசரியை விட தற்போதைய அளவு மிக குறைவாக இருப்பது பனியுருகும் வேகம் பன்மடங்கு அதிகரித்துள்ளதை காட்டுகிறது. இந்த திடீர் பனி உருகுதல் அண்டார்டிகாவின் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பை நிலைகுலைய செய்துள்ளது. குறிப்பாக பெல்லிங் கவுன்சன்
கடற்கரையில் வசித்து வந்து பேரரசு பென்குவின்களின் 4 முக்கிய கூட்டமைப்புகள் கடுமையான இனப்பெருக்க தோல்வியை சந்தித்துள்ளன. பென்குவின் குஞ்சுகளின் இறக்கைகளில் நீந்துவதற்கான நீர்ப்புகா இறக்குகள் வளர்வதற்கு முன்பே அவை வாழ்ந்த பனிக்கட்டிகள் உடைந்துள்ளன. இதன் விளைவாக பல்லாயிரக்கணக்கான பென்குவின் குஞ்சுகள் கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ள துயரம் அரங்கேறியுள்ளது. இது இந்த உயிரினத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. அண்டார்டிகாவில் உருகும் பனி என்பது ஏதோ ஒரு துருவ பகுதியில் நடக்கும் நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த உலகையும் பாதிக்கக்கூடிய சங்கிலி தொடர் வினையாகும். கடல் பனியும் நிலப்பரப்பு பனிப்பாறைகளும் உருகி கடலில் கலப்பதால் உலகளாவிய கடல் மட்டம் அதிவேகமாக உயரும். இந்த தொடர் பனியுருகுதல் நீடித்தால் சென்னை, மும்பை, நியூயார்க், லண்டன் போன்ற உலகெங்கிலும் உள்ள புகழ்பெற்ற கடலோர நகரங்கள் பெருவெள்ள அபாயத்தை எதிர்கொண்டு ஒரு கட்டத்தில் கடலுக்குள் மூழ்கும் அபாயம் ஏற்படும் என சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்புகள் எச்சரித்துள்ளன. பனிக்கட்டிகள் சூரிய ஒளியை பிரதிபலித்து பூமியை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகின்றன. பனி மறையும் போது இருண்ட கடல் பரப்பு அதிவேகத்தை உறிஞ்சி புவி வெப்பமயமாதலை மேலும் தீவிரப்படுத்தும். பிரான்ஸ் நாட்டின் பரப்பளவிற்கு சமமான பனிப்பகுதி மறைந்திருப்பது மனித குலத்திற்கு விடுக்கப்பட்ட இறுதி எச்சரிக்கை மணியாகும். கார்பன் உமிழ்வை குறைத்தல், புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் மற்றும் பசுமையாற்றலை நோக்கிய விரைவான மாற்றம் மட்டுமே இந்த பேரழிவை தடுக்க உலக நாடுகளுக்கு முன்னால் உள்ள ஒரே வழியாகும். இயற்கையின் சமநிலையை நாம் சீர்குலைத்தால் அதன் விளைவுகளை மனித இனம் சந்தித்தே ஆக வேண்டும் என்பதை அண்டார்டிகாவின் தற்போதைய நிலை நமக்கு உணர்த்துகிறது. லக்கி எக்ஸ்க்ளூசிவ் ஃபவுண்டேஷன்ஸ் வழங்கும் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ ஜூன் 13, 2026. பீபா உலகக்கோப்பை 2026 தொடரின் 2ஆம் நாளான நேற்று ஆடுகளத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கூறினர். வண்ணமயமான தொடக்க விழாக்கள், கனடாவின் வரலாற்று சிறப்புமிக்க முதல் புள்ளி மற்றும் அமெரிக்காவின் சாதனை வெற்றி என பல சுவாரஸ்யங்களுடன் 2ஆம் நாள் நிறைவடைந்தது. கனடாவின் டொராண்டோ மற்றும் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் ஆகிய இரு நகரங்களிலும் உலகக்கோப்பையின் பன்னாட்டு வடிவத்தை கொண்டாடும் வகையில் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரபல பாலிவுட் நடன கலைஞர் நோரா பதகி, சர்வதேச கலைஞர்களான வெஜிட்ரீம் மற்றும் சஞ்சி ஆகியோருடன் இணைந்து சேர் சேர் பாடலை பாடி ரசிகர்களை உற்சாக வெள்ளத்தில் ஆழ்த்தினார். உலக புகழ் பெற்று பாப் பாடகி கேட்டி பெட்ரி விழாவின் முதன்மை கலைஞராக பங்கேற்று இளம் பாடகர் டியஜோசுடன் இணைந்து தனது அதிரடி இசையால் அரங்கை அதிரச் செய்தார். இவர்களுடன் லிசா மற்றும் டைல் ஆகியோரின் நிகழ்ச்சிகளும் விழாவிற்கு பெருமை சேர்த்தன. ஒண்டோரியாவில் உள்ள டொரண்டோ மைதானத்தில் சொந்த மண் ரசிகர்களின் ஆதரவுடன் களமிறங்கிய இணை புரவலரான கனடா அணி போஸ்னியா மற்றும் கெர்சகோவினா அணியை எதிர்கொண்டது. ஆட்டத்தின் முதல் பாதையில் போஸ்னியா அணியின் லோவோ லுகிச் முதல் கோல் அடித்து தனது அணியை முன்னிலைப்படுத்தினார். உலகக்கோப்பை வரலாற்றில் இதற்கு முன்னர் விளையாடிய 6 போட்டிகளிலும் தோல்வியை தழுவியிருந்த கனடா அணிக்கு இந்த முறையும் தோல்வி பயம் சூழ்ந்தது. ஆனால் ஆட்டத்தின் இறுதிப் பகுதியில் மாற்று வீரர்களாக களம் புகுந்து சைல் லாரின் அதிரடியாக ஒரு கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை வரலாற்றில் கனடா தனது முதல் புள்ளியை பதிவு செய்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. குரூப் டி பிரிவில் நடைபெற்ற மற்றொரு விறுவிறுப்பான போட்டியில் மவ்ரிசியோ பெச்செட்டினோவின் பயிற்சியின் கீழ் களமிறங்கிய அமெரிக்க ஆண்கள் அணி பராகுவேயை 4-1 என்ற கோல் கணக்கில் துவம்சம் செய்தது. ஆட்டம் தொடங்கிய 7வது நிமிடத்திலேயே அமெரிக்க வீரர் வெஸ்டன் மெக்கென்னி கொடுத்த பந்தை தடுக்க முயன்ற பராகுவேயின் மிட்பீல்டர் டேமியன் போபோடில்லா தவறுதலாக பந்தை தனது சொந்த வலைக்குள்ளேயே தள்ளினார். இது 2026 உலகக்கோப்பையின் முதல் சுயல் கோலாக பதிவானது. இந்த ஆரம்ப உத்வேகத்தை தொடர்ந்து அமெரிக்க அணி ஆட்டத்தை முழுமையாக தன்வசப்படுத்தியது. நட்சத்திர வீரர் போலரின் பலோகன் 2 கோல்களை அடிக்க ஆட்டத்தின் பிற்பகுதியில் ஜிஜோ ட்ரெய்னாவும் சிறப்பாக செயல்பட்டு கோல் அடித்தார். இறுதி நிமிடங்களில் பராகுவே ஒரு கோல் அடித்த போதிலும் அமெரிக்காவின் வெற்றியை தடுக்க முடியவில்லை. உலகக்கோப்பை வரலாற்றில் அமெரிக்க ஆண்கள் அணி ஒரு போட்டியில் 4 கோல்களை அடிப்பது இதுவே முதல் முறையாகும். மேலும் இதுவே அவர்களின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய உலகக்கோப்பை வெற்றியாகவும் பதிவாகியுள்ளது. 7வது நிமிடத்தில் அடிக்கப்பட்டு பராகுவேயின் சுய கோல் உலகக்கோப்பை வரலாற்றில் அமெரிக்காவின் 3வது அதிவேக கோலாகவும் இந்த தொடரின் தற்போதைய அதிவேக கோலாகவும் அமைந்துள்ளது. உலகக்கோப்பை விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் வேளையில் மெக்ரோவுக்கு எதிரான பிரேசிலின் தொடக்க ஆட்டத்தின் முன்னணி வீரர் நெய்மர் பங்கேற்க மாட்டார் என்ற செய்தி கால்பந்து ரசிகர்களுக்கிடையே சற்று ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.